இதுக்கு வேர்ல்டு வைடு நிறைய மெக்கானிசம் டெவலப் பண்ணிகிட்ருக்குறாங்க. மைக்ரோ கேப்சூல்ஸும் இருக்குது, நேனோ கேப்சூல்ஸும் இருக்குது. நாம் இதை புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாங்க. பெரிய செலிப்ரிட்டிஸ் பவுன்சர்ஸை வச்சுருப்பாங்க. பவுன்சர்ஸுக்கு ரொம்ப எனர்ஜி இருக்கும். ஒரு கூட்டத்தில் 100 பேர் இருந்தாலும் 500 பேர் இருந்தாலும் இந்த கூட்டத்தை அப்படியே தடுத்து நிறுத்திடுவாங்க. கொஞ்சம் கூட செலிப்ரிட்டி அப்ரோச் பண்ண விட மாட்டாங்க. கூட்டம் இல்லாதப்போ அவங்க ரொம்ப மைல்டாகவும் ஜென்டிலாகவும் பிஹேவ் பண்ணுவாங்க. இதே மாதிரி தாங்க நம்ம ஃப்ராக்ரன்ஸை கேப்சூலுக்குள்ளே போட்டு வச்சோம்னா அந்த கேப்சூல் மேபி வேக்ஸாக இருக்கலாம், இல்லைனா பாலிமர்ஸாக இருக்கலாம், ஏதாவது ஒரு பயோடிகிரேடபிள் மெட்டீரியலாக ஜென்ரலாக இருக்கும். அந்த கேப்சூலுக்குள்ளே போட்டு வச்சோம்னா நம்ம வாஷ் பண்ணும்போதோ அந்த ப்ரெஷர்லேயோ இல்லை அந்த ஹெவியான வாட்டர்லேயோ இல்லை அந்த கெமிக்கல் அட்மாஸ்பியர்லேயோ அது கொஞ்சம் கூட அஃபெக்ட் ஆகாது. ஈவன் நம்ம ட்ரை பண்ணும்போதும் அயன் பண்ணும்போது கூட அந்த ஹீட்டை விஸ்டன் பண்ணும், அஃபெக்ட் ஆகாது. ஆனால் நம்ம அந்த ட்ரெஸ்ஸை பயன்படுத்தும் போது ஒரு ஃப்ரிக்ஷன் க்ரியேட் ஆச்சுன்னா அது இம்மிடியேட்டாக உடஞ்சிடும். அந்த ஷெல் பிரேக் ஆகிடும், ரப்சர் ஆகிடும். ஃப்ரிக்ஷன் எப்போ க்ரியேட் ஆகுன்னா நம்ம அந்த ட்ரெஸ்ஸை பயன்படுத்தும் போது நம்ம ஸ்கின் அதில் காண்டாக்ட் ஆகும்போது, இல்லை எங்கேயாவது நம்ம உட்காரும்போது, இல்லை நம்ம வேறு எங்கேயாவது டச் பண்ணும்போது அந்த ஃப்ரிக்ஷன் க்ரியேட் ஆகும். இந்த ஃப்ரிக்ஷன் மெக்கானிசம் மட்டும் இல்லாமல் வேறு சில மெக்கானிசமும் இருக்குது. இந்த அட்மாஸ்பியரில் இருக்கிற ஹீட்டால், அட்மாஸ்பியரில் இருக்கிற மாய்ச்சர் கண்டென்ட்டால் அந்த கேப்சூல் பிரேக் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜினியரிங் டிசைன். ஸோ அட்மாஸ்பியரில் இருக்கிற டெம்பரேச்சர், ஹீட்டுக்கு அது பிரேக் ஆகிடும். ஆனால் வாஷிங் ப்ராசஸில், ட்ரையிங் ப்ராசஸில் அது அஃபெக்ட் ஆகாது.